நம்மை ரட்சிப்பார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். கிரேத்தா தீவார் இப்போது ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய பழைய பாவ ஜீவியத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ நம்முடைய பழைய பாவ சுபாவங்களுக்கு நீங்களாகி இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு நம்முடைய நீதியின் கிரியைகளினால் உண்டாகவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சிக்கவில்லை. அவர் நம்மை தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ரட்சித்திருக்கிறார். மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய இரட்சகராகிய தேவனே நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு காரண கர்த்தாவாக இருக்கிறார். ஆகையினால் பவுல் தேவனை பற்றி சொல்லும்போது இரட்சகராகிய தேவன் என்று சொல்லுகிறார். கர்த்தரே நம்மை புதிதாக சிருஷ்டித்திருக்கிறார். நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஏராளமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய புதிய ஜீவனில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இரட்சகராகிய தேவனிடமிருந்தே நமக்கு வருகிறது. பாவத்தில் விழுந்து போன ஆதாம் ஜீவனையும் சந்தோஷத்தையும் இழந்து விட்டார். ஆதாம் இழந்து போனதை கர்த்தர் நமக்கு திரும்பவும் கொடுத்திருக்கிறார். அவரே நம்முடைய பிதாவாகிய தேவன். பிதாவானவர் நம்முடைய ரட்சிப்பை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி அதை நிர்வாகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரோ எல்லா கிரியைகளையும் செய்து சகலவற்றையும் பரிபூரணப்படுத்துகிறார். தேவன் மனுஷர் மீது தயவும் அன்பும் காண்பிக்கிறார். தேவனுடைய கிருபையினால் நம்முடைய பழைய பாவ ஜீவியங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்கு தேவ கிருபையே ஆதாரம். மனுஷன் பாவம் செய்து துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் சாபமும் சாபத்தினால் வியாதியும் மரணமும் மனுஷனுக்கு உண்டாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ சாபத்திலிருந்தும் வேதனைகளில் இருந்தும் மரணத்திலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அவருடைய அன்பும் பிரசன்னமான போது அவர் நம்மை தம்முடைய கிருபையினால் ரட்சிக்கிறார். பாவத்தினால் மனுஷனுக்கு பாடுகளும் வேதனைகளும் வருத்தங்களும் துன்பங்களும் உண்டாயிற்று. மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதனால் அவனுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வந்திருக்கிறது. ஆனால் தேவனோ நம் மீது தம்முடைய கோபத்தை காண்பிப்பதற்கு பதிலாக அவர் நம் மீது தமது தயவையும் அன்பையும் காண்பிக்கிறார். தேவன் தம்முடைய நீதியினால் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நம்மை அழிக்க வேண்டும். ஆனால் கர்த்தரோ தம்முடைய இரக்கத்தினாலும் அன்பினாலும் தயையினாலும் நம்மை அழித்து போடாமல் ரட்சிக்கிறார். நம்மீது இரக்கம் காண்பிப்பதில் தேவன் பிரியப்படுகிறார். தேவனுடைய அன்பும் கிருபையும் சுவிசேஷத்தில் பிரசன்னமாகி இருக்கிறது. சுவிசேஷம் பிரசன்னமான போதுதான் தேவனுடைய இரக்கமும் அன்பும் தயவும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் கிரியையினால் தேவனுடைய அன்பும் கிருபையும் பிரசன்னமாகி இருக்கிறது. நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு நாம் பலமான அஸ்திவாரத்தை விசுவாசிக்க வேண்டும். தவறான உபதேசங்களை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. அவர் தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டவர்கள் நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஆயினும் நம்முடைய நீதியின் கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை என்னும் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறவர்கள் எல்லோருமே நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நீதியான கிரியைகள் நற்கிரியைகள் என்னும் பாதையின் வழியாகவே நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறோம். ஆயினும் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நம்முடைய நீதியின் கிரியைகள் நம்மை தகுதிப்படுத்தாது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசமும் கிருபையும் தேவனுடைய இலவசமான ஈவு.
நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் தேவன் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய கிருபையினாலும் கிரியையினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்புக்கு கிறிஸ்துவே காரணமானவர். அவரே நம்முடைய ரட்சிப்பை ஆரம்பித்து வைக்கிறவர். ரட்சிப்பின் அனுபவங்களை விருத்தி அடைய செய்து மகிமையில் அதை பரிபூரணப்படுத்துகிறவர். ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே நமக்கு வருகிறது. ஆத்தும ரட்சிப்புக்கு பலவிதமான பெயர்களை சொல்லலாம். மறுஜன்மம், ஆவியினுடைய புதிதாக்குதல் ஆகியவை ரட்சிப்பை குறிக்கிற வார்த்தை. தேவனுடைய கிருபையும் அவருடைய பரிசுத்தமும் நம்மை புது மனுஷனாக மாற்றுகிறது. தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். நமக்குள் புதிய சிந்தனைகளும் புதிய விருப்பங்களும் புதிய கரிசனைகளும் உண்டாகிறது. கிறிஸ்துவே நம்மை ரட்சித்தார். தேவன் ஆரம்பித்து வைப்பதை தமக்கு ஏற்ற வேளையில் நிறைவேற்றுவார். நம்முடைய ரட்சிப்பை தேவனே ஆரம்பித்து வைத்தவர். அவருக்கு சித்தமான வேளையில் அவர் நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவார். ரட்சிப்பின் அனுபவத்தை பூரணப்படுத்துவார். மறு ஜென்ம முழுக்கினால் நம்முடைய இரட்சகர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இது நம்முடைய ஆத்தும ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. பரலோகத்திலே நம்முடைய ரட்சிப்பு பரிபூரணப்படும். மறு ஜென்மத்திற்கு பதிலாக பரலோகத்திலே நமக்கு வேறு ஜென்மம் உண்டாகாது. நாம் இப்பூமியிலே ரட்சிக்கப்படும் போது நம்முடைய மறு ஜென்மத்தின் ஆரம்ப நிலைமையில் இருக்கிறோம். பரலோகத்திலே நம்முடைய மறு ஜென்மத்தில் பூரண நிலையில் இருப்போம். அனுபவத்தின் அளவில் விருத்தி உண்டாகும். அனுபவம் மாறாது. மகிமையின் ஆரம்பமே தேவனுடைய கிருபை. கிருபை பூரணப்படும் போது மகிமையும் பூரணப்படும். மறுஜென்ம முழுக்கு நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு வெளிப்படையான அடையாளம். இதுவே நம்முடைய ரட்சிப்புக்கு கொடுக்கப்படுகிற முத்திரை. பவுல் இதை பற்றி சொல்லும்போது தேவன் மறுஜென்ம முழுக்கினாலே நம்மை ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு ஆவிக்குரியது. இது சரீர பிரகாரமானது அல்ல. ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளாக நடைபெறுகிற சம்பவம். ரட்சிப்பு நமக்குள்ளே நடைபெற்றாலும் மறு ஜென்ம முழுக்கினாலே நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு வெளியரங்கமாக உறுதி பண்ணப்பட்டு முத்திரை போடப்படுகிறது. நாம் ஞானஸ்நானம் பெறுவதனால் ரட்சிக்கப்படுவதில்லை. நம்முடைய ரட்சிப்புக்கு ஞானஸ்நானம் வெளிப்படையான அடையாளமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு ஞானஸ்நானம் ஆதாரம் அல்ல, இது ஒரு அடையாளம் மாத்திரமே. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களை ஞான ஸ்நானத்திற்கு உட்படுத்தும் போது அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டுமோ அப்படி ஜீவிப்பதாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஞான ஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஞான ஸ்நானம் விசுவாசிகளின் கடமைகளை நமக்கு உறுதி பண்ணுகிறது. அதே வேளையில் நம்மை ஞான ஸ்நானத்திற்கு ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் சிலாக்கியங்களுக்கும் நாம் பங்குள்ளவர்களாகிறோம். நம்முடைய இரட்சகராகிய தேவன் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பில் பரிசுத்த ஆவியானவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். நாம் ஆவியினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும், ஆவியினால் பலப்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் உதவியை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர். அவரே நம்மை பலப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். ஆவியானவரின் அபிஷேகம் நமக்குள் அவிந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனைகளுக்கும் கிரியைகளுக்கும் நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு எப்போதும் போராடுவதில்லை. நாம் ஆவியானவருக்கு துணிகரமாக எதிர்த்து நிற்கும் போது அவர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். பிதாவாகிய தேவனானவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளி இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்கு தம்முடைய ஆவியை தாராளமாய் கொடுக்கிறார். ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிற ஈவு. ஆவியானவர் தம்முடைய வரங்களையும் தம்முடைய கிருபைகளையும் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளுகிறார்.
நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் சம்பூரணமாய் பொழிந்தருளப்படவில்லை. சுவிசேஷத்தின் காலத்தில் இருக்கிற நமக்கோ நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது பரிசுத்த ஆவியானவரை சம்பூரணமாய் பொழிந்தருளுகிறார். எல்லா காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் சபையின் மீது பொழிந்தருளப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷராக அவதரித்ததற்கு பின்பு ஆவியானவரின் அபிஷேகம் சம்பூரணமாய் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் அளவு அதிகரித்திருக்கிறது. சுவிசேஷத்தின் காலம் கிருபையின் காலம். இக்காலத்தில் ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம் மீது சம்பூரணமாய் ஊற்றப்படுகிறது. ஆவியானவரின் வரங்கள் நமக்கு தாராளமாய் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கிறார். ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற எல்லோரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஊழியக்காரர்களுக்கு விசேஷித்த வரங்களை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களிடத்தில் காணப்பட்ட விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றின் அளவு புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களிடத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. ஆவியானவரின் அபிஷேகம் அதிக அளவில் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுல் இந்த அளவை சம்பூரணமான அளவு என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தில் நமக்குரிய பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவரின் அபிஷேகம் விசுவாசிகள் மீது சம்பூரணமாய் ஊற்றப்படும் போது நாமும் அபிஷேகம் பெறாமல் விலகி ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை. அபிஷேக மலையில் நனையாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு விசுவாசியும் தங்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. சுவிசேஷத்தின் காலத்தில் தேவன் தம்முடைய கிருபையையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தின் மூலமாகவே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு இல்லை என்றால் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இல்லை. நமக்கு கிருபையின் வரங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சம்பூரணமாயும் தாராளமாயும் கொடுக்கப்படுகிறது. கிருபையின் காலத்தில் ஊற்றப்படுகிற ஆவியானவரின் அபிஷேகத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இதன் மூலமாய் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பயபக்தியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு ரட்சிப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாகவே பிதாவாகிய தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. அவர் நம்முடைய இரட்சகராக இருப்பதினால் தெய்வீக ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் மூலமாய் நமக்கு வருகிறது. ஆகையினால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக பிரவேசிக்க வேண்டும். நம்மிடத்தில் தேவனுடைய கிருபை இருக்கும் என்றால் அதற்காக கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவ கிருபைக்காக பிதாவாகிய தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நாம் கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவ கிருபையில் நாம் அதிகமாய் பெருக வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரராக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்னும் நம்பிக்கை வந்திருக்கிறது. பாவம் செய்கிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக பாவிகளாகவே இருப்பார்கள். தேவன் பாவிகளாக இருக்கிற நம்மை நீதிமான்கள் ஆக்குவது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் மூலமாய் பிதாவாகிய தேவன் பாவிகளாகிய நம்மை நீதிமான்களாக அங்கீகரிக்கிறார். கிறிஸ்துவின் நீதியை நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்மை இலவசமாகவே நீதிமானாக்கி இருக்கிறார். ஆனாலும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பலியும் அவருடைய நீதியும் அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியிலும் அவருடைய நீதியிலும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்முடைய மீட்பு இயேசு கிறிஸ்துவில் உண்டாயிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
நித்திய ஜீவன் உண்டாகும் என்று நம்ப வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஜீவியத்தில் ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும். நம்முடைய பேச்சிலும் கிரியைகளிலும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது நம்முடைய ஜீவியத்தின் மூலமாய் ஆவியின் கனி வெளிப்படும். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நம்முடைய கனிகளினால் அறியப்படும். நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பது நம்முடைய கனிகள் மூலமாக வெளிப்படுத்தப்படும். நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நாம் அதற்கு ஏற்ற பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் நீதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய சுய முயற்சியினால் நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை. தேவனுடைய கிருபையினால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரராக நாம் ஆக்கப்பட வேண்டுமென்றால் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நித்திய ஜீவனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் விசுவாசத்தை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்னும் நம்பிக்கையை ஆவியானவரே நமக்கு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையினாலேயே நாம் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரராக இருக்கிறோம். விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மிடத்தில் இணைந்து காணப்பட வேண்டும். அப்போது நமக்குள் சந்தோஷம் நிரம்பி வழியும். நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகும் என்பதை நம்பும்போது நம்முடைய ஜீவியத்தில் சந்தோஷம் பெருகும். நாம் இப்பிரபஞ்சத்தில் கர்த்தருடைய சாதாரண விசுவாசிகளாக இருக்கலாம். இங்கு நம்முடைய சமுதாய நிலைமை சாதாரணமானதாக இருக்கலாம். நம்முடைய பொருளாதாரமும் கல்வி அறிவும் சாதாரணமானதாக இருக்கலாம். இருந்தாலும் நமக்கும் நித்திய ஜீவன் உண்டாகும். நித்திய ஜீவனுக்கு நாமும் சுதந்திரராக இருக்கிறோம். நம்முடைய சுய பக்தியினாலோ சுய கிரியையினாலோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய கிருபையினாலேயே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரையும் தூஷிக்க கூடாது, ஒருவரோடும் சண்டை பண்ணக்கூடாது. பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் அதிகமாய் அனுபவித்திருக்கிறோம். தேவனுடைய அன்பினாலும் கிருபையினாலும் நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற வேளையில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்னும் நம்பிக்கையும் நம்மிடத்தில் உண்டு. இவை எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவின் கிருபையே ஆதாரமாக இருக்கிறது. ஆத்தும ரட்சிப்பின் அம்சங்கள் தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமாகுதல். மனுஷர் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. தமது இரக்கத்தின்படியே அவர் நம்மை ரட்சித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் நம்மை கழுவினார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால் அவர் நம்மை ரட்சித்தார். நாம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கப்பட்டோம்.